100 விழுக்காடு. எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி எனக்கு நிறைய 5 ஆண்டு காலம், இப்போ எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இல்லையா, இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு வரை இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னை யாரும் நெருங்கி பேசியது கூட இல்லை. ஒரு கட்சிக்காரவங்க இவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களான்ற எண்ணம் கூட யாருக்கும் வந்ததில்லை. திருவையாற்றில் நடைபெற்ற நாம் தமிழரின் முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் பேசிய காளியம்மாள், ஆடியோ விவகாரத்திற்கு பிறகு தன்னை பல கட்சிகள் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் தனக்கு பிற கட்சியில் சேரும் சிந்தனை கூட வராமல் பாதுகாத்து சீமான் வைத்திருப்பதாக நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். கொஞ்ச நஞ்சமா சொல்றாங்க, கொஞ்ச நஞ்சமா. எனக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல நான் உங்களுக்கெல்லாம் என்னடா பண்ணேன் அப்படின்லாம் கேட்க தோணும். நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணலையப்பா நான் அப்படின்னு. உண்மையில் சொல்ல போனாலுங்க, நான் ரொம்ப நேசித்து, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் ரொம்ப நேசித்து, நான் ஒரு விஷயத்தில் இவ்வளோ தூரம் நேசம் கொள்ள மாட்டேன். ரொம்ப ஒரு இடத்துக்குள்ளே டீப்பாக போக மாட்டேன். போயிட்டேன் அப்படின்னா என்னால் திரும்ப வர முடியாது. அது மாதிரி எனக்கு ஒரு மன இயல்பு. அதனால் நான் எதுலேயுமே ரொம்ப அப்படியே ஈடுபடுத்தி அப்படியே 100% அப்படி கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் பிறந்ததிலிருந்து என்ற இந்த நாள் வரை நான் முழுமையாக என்னை இறக்கி கொண்டது நாம் தமிழர் கட்சியில் தான். முழுமையாக 100 விழுக்காடு. எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி எனக்கு நிறைய 5 ஆண்டு காலம், இப்போ எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இல்லையா, இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு வரை இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னை யாரும் நெருங்கி பேசியது கூட இல்லை. ஒரு கட்சிக்காரவங்க இவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களான்ற எண்ணம் கூட யாருக்கும் வந்ததில்லை. யாருக்கும் வந்ததில்லை. என்னை அணுக முடியாது என்று அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளுக்கு பிறகு இயல்பாகவே நடக்கிற ஒன்று தானே. அதுக்கு பிறகு அண்ணன் சொல்ல மாதிரி எனக்கு பேசப்படாத ஏகப்பட்ட பேர் வந்து பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு சூழலில் மனசு ஒரு கணம் சிந்திக்கும். இவரெல்லாம் வந்து சொல்கிறாரப்பா, அவரெல்லாம் வந்து சொல்கிறாரப்பா அப்படின்னு சிந்திக்கும். அந்த சிந்தனை கூட வராமல் என்னை பாதுகாத்து வைத்திருப்பவர் அவர் தான். நிறைய நேரங்களில் இந்த இனம் வீழ்ந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.